தினமலரின் தலைப்புச் செய்திகள். அன்று நான் போட்ட வெடிகுண்டு இன்று வெடித்து சிதறுகிறது. விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று நான் விக்கிரவாண்டியில் சொன்னது சேலம் கோட்டத்தில் திமுக மீது தேவக தலைவர் விஜய் சரமாரி தாக்கு. 1,31,00,000 பேர் மகளிருக்கு சாக்பாட் வங்கி கணக்கில் ரூ.5000 வரவு வைத்தது தமிழக அரசு. தூய்மை பணியாளர்களுக்கு உணவுப்படி தமிழக அரசுக்கு அதிகாரிகள் பரிந்துரை. திமுக ஆட்சியில் 1,55,00,000 பேருக்கு அரசு வேலை. முதல்வர் ஸ்டாலின் தகவல். நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களே அதிக பயன். பள்ளி முதல்வர்களுக்காக தினமலர் பட்டம் சார்பில் எழுச்சியுடன் நடந்த எழுக கல்வி கருத்தரங்கம். போதைப் பழக்கத்தை மாற்றுவதே பலனளிக்கும். அரவிந்தன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. ஏஐ சவால்களை எதிர்கொள்ள தேர்வு முறையில் மாற்றம் தேவை. அபூர்வா ஹரி. பெற்றோரிடம் பேசுவதை குழந்தைகள் தவிர்க்கும் சூழல் அதிகரிப்பு. விஜயை பார்க்க சென்ற தொழிலாளி மரணம். தோல்வி பயத்தால் ரூ.5000 வழங்கிய ஸ்டாலின். பழனிசாமி குற்றச்சாட்டு. எடை குறைந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெட்டக திட்டம் துவக்கம். மாதம் 250 TMC தண்ணீர் கர்நாடகத்திடம் வலியுறுத்தல். வீரா ராஜ வீர பாடல் காப்புரிமை வழக்கு. ரகுமானுடன் உச்சநீதிமன்றம் அறிவுரை. சசிகலாவை பிடிக்காது ராஜகண்ணப்பன் பேச்சு. முடிமாற்று சிகிச்சைக்கு கட்டுப்பாடு. மருத்துவம் படிக்காதவர் செய்யக்கூடாது. வங்கதேசத்தில் 20 ஆண்டுகளுக்கு பின் PNP பிரதமராகிறார் கல்தா ஜியா மகன் தாரிக் ரஹ்மான். அபார வெற்றி. பிரதமர் மோடி வாழ்த்து. CPSE +2 தேர்வு முடிவுகளில் இனி மதிப்பெண் சரிபார்ப்பு இல்லை. ஏர் இந்தியாவுக்கு ரூ.1 கோடி அபராதம். பஞ்சசீல ஒப்பந்தத்திற்கு பிறகும் சீன எல்லை பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் கருத்து. தேர்தல் அறக்கட்டளைகள் வாயிலாக ரூ.3157 கோடியை அள்ளியது பாஜக. புதிய அலுவலகம் சேவா தீர்த்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. காரசார விவாதங்கள் முடிந்தது. கூட்டத்தொடரின் முதல் அமர்வு மார்ச் 9 மீண்டும் கூடுகிறது. போலீஸ் உடற்தகுதி தேர்வு நேரம் மாற்றி அமைப்பு. கேரள சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் சசிதரூருக்கு மீண்டும் முக்கியத்துவம். கீழடியில் ரூ.24.30 கோடியில் கட்டப்பட்ட திறந்தவெளி அருங்காட்சியகம் திறப்பு.